எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மாடியில் வெயிட் ஏற்றலாமா, எந்த மாதிரி செடி வச்சா நம்ம மாடிக்கு பாதிப்பு வராது, தண்ணி சேர்ந்து ஆர்சி வீணாயிடுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. அதாவது உங்களுடைய வீடு எப்போ கட்டினதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது 80ஸ்லையா 90ஸ்லையா 70ஸ்லையா அந்த மாதிரி எந்த டைமில் கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நியூ பில்டிங்காக இருந்ததுன்னா பில்லர் போட்டு தான் கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ஓல்டு பில்டிங்காக இருந்ததுன்னா இந்த செம்மண்லாம் கரைச்சி ஊற்றி கடக்கால் மாதிரி இந்த ஸ்கொயர் கல்லுங்களில் கருங்கல் போட்டு அது மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ உங்கள் பில்டிங் எப்போ கட்டினதுன்னு பார்த்துக்கோங்க, அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கோங்க. செகண்ட் நம்ம மாடியில் முழுமையாக நம்ம தரையில் எந்த தொட்டியும் வைக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு, பிளாஸ்டிக்கோ இரும்போ இல்லை கல்லோ கடப்பா கல்லோ இல்லை இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அது மேலே தான் நம்ம செடிகளை பிளேஸ் பண்ணணும், அதாவது வைக்கணும். ஜஸ்ட் அப்படியே நம்ம தரையில் வைக்கக்கூடாது. அது மாதிரி வைக்கும்போது தான் நம்ம மாடியில் வெடிப்புகள் இருக்கும். அந்த வெடிப்புகள் வழியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊறிட்டே இருந்து கடைசியில் அந்த நம்மளுடைய ஆர்சி வரைக்கும் போய் அந்த இரும்பு கம்பிகள் எல்லாம் பாழாயிடும். அவங்க கேட்ட கொஷின் இதுதான், சரிங்களா? நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மேலே நம்ம செடிகளை வச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக வெடிப்புகள் எல்லாம் முதல்ல நம்ம சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மாடியிலையுமே நிறைய வெடிப்புகள் இருந்தது. நான் என்ன பண்ணேன், என்னோட பெயிண்டரை கூப்பிட்டு இந்த வெடிப்புகள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும், கொஞ்ச நாளைக்கு வெடிப்பு வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் ரப்பர் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, நல்லா பட்டி பார்த்து சமப்படுத்தி நல்லா வாட்டம் கொடுத்துடலாம். உங்கள் மாடி ஆல்ரெடி நல்லா வாட்டமாக தான் கொடுத்துருக்காங்க தரையே, அதனால் ரப்பர் கோட்டிங் அடிச்சிட்டோம்னாக்க ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி எங்கள் பெயிண்டர் சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக செடிகள்லாம் மாற்றி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்து ஃபுல்லாக பட்டி பார்த்தோம். முதல்ல அந்த வெடிப்புகள் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரப்பர் கோட்டிங் பெயிண்ட்டு 2 தடவை ஏஷியன் பெயிண்ட்டை அடித்து விட்டாங்க. இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு கேட்டு அவங்க ஊரில், அதாவது சேலம் பக்கம், அங்கே போய் விசாரித்ததுக்கு அங்கே இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு அவங்க ஒரு டைப் சொன்னாங்களாம். ஸோ உங்கள் ஊரில் என்ன மாதிரி பெயிண்டர்ஸை சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் நமக்கு வெடிப்புகள் இருக்கக்கூடாது. வெடிப்புகள் இல்லாமல் கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஏதாவது செடிகள் வைக்கலாம் தாராளமாக. முடிஞ்ச வரைக்கும் சின்ன பார்ட்ஸ், அதாவது 12 இன்ச் பேகு, 15 இன்ச் பேகு, அட் த மோஸ்ட் 18 இன்ச் பேகு, இந்த மாதிரி மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம முழுமையாக செம்மண்ணில் வைக்க போகிறதில்ல. செம்மண் 1 பங்கு தான் நம்ம போட போகிறோம், 2 பங்கு மண்புழு வரும், 2 பங்கு கொக்கோ பிட் சேர்த்திக்க போகிறோம். ஸோ அவ்வளவா வெயிட்டு நமக்கு மாடியில் இருக்காது. அதுவுமே அந்த செவுத்து ஓரமாக ஹெவி பேக்ஸ் எல்லாம் வச்சுடுங்க. அதாவது கைப்பிடி செவுரு இருக்கும் இல்லையா, அந்த ஓரமாக, ஏன்னா கீழேருந்து செவுரு சப்போர்ட் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த செவுத்து ஓரமாக பெரிய பேக்ஸ் எல்லாம் வச்சுடுங்க. மீதி சென்டர் பகுதியில் 12 இன்ச் பாட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வச்சுடுங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்டே நான் செஞ்சுட்டேன், டபுள் அடுக்கு மாதிரி செஞ்சு அதில் லைனாக வச்சுட்டேன். நம்ம மாற்றி கூட எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கடப்பா கல்லுலையுமே வச்சுருப்பேன். கீழே பார்த்திங்கன்னா செங்கல் வச்சுருப்பேன். செங்கல் வச்சதுனாலையும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செம்மண் நல்லா செங்கல் கரைஞ்சி மாடி ஃபுல்லாக மண்ணாகவே இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்த செங்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹாலோ பிளாக் கல் மாதிரி இருக்கும் இல்லையா, டைல்ஸு, நம்ம பார்க்கிங் டைல்ஸ் ஓட்டுவோம் இல்லையா, அந்த டைல்ஸ் வாங்கிட்டேன் நான். வாங்கி அது கரையாது, தண்ணி பட்டாலையுமே கரையாது. அது மாதிரி ஒரு டைல் வச்சா கூட போதும், அது நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி டைல்ஸ் வச்சு அது மேலே நான் பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அந்த மேம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆசை செடி வைக்கிறதுக்கு, எங்கள் வீட்டில்
நீ வந்து மாடியில் இவ்வளோ வெயிட் எல்லாம் ஏற்றக்கூடாது, அதாயிடும் இதாயிடும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்கிறாருங்க. எனக்கு ரொம்ப ஆசைங்க, எப்படிங்க வைக்கலாம், என்னங்க பண்ணுறது, நீங்கள் எப்படிங்க வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டிப்ஸு. எங்கள் வீட்லேயும் இதே தான் சொன்னாங்க. பட் ஆனால் தரைக்கும் செடிக்கும் நடுவில் கேப் இருந்துட்டா, காற்றோட்டமாக இருக்கும் பொழுது நல்ல நம்ம மழை பெஞ்சாலையும் சரி, செடியில் தண்ணி ஊற்றினாலுமே தொட்டி வழியாக வெளியே லீக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எல்லாமே நல்லா வழிஞ்சு வாட்டம் கொடுத்து கீழே இறங்கிடும். நல்லா காற்றோட்டம் இருக்கும்போது காஞ்சி போயிடும், காற்றுக்கும் காஞ்சிடும், வெயில் அடித்தாலையும் காஞ்சி போயிடும். இது மாதிரி தான் நான் பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம், சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட மாடியில் 250 செடி வச்சுருக்கேன். எங்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட 98வது வருஷம் கட்டினோம் நாங்கள். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது, சரிங்களா? ஸோ நான் வந்து எங்கள் கட்டடம் பில்லர்லாம் போட்டு கட்டலை, செம்மண் கரைச்சி ஊற்றி கருங்கல் வச்சு கட்டின கட்டடம் தான் எங்கள் கட்டடம். நான் வந்து இந்த அளவுக்கு செடிகள் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆர்சிக்கு பாதிப்பு வராத மாதிரி மட்டும் நம்ம பார்த்து பிளான் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பயப்படாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரியோ என்ஜினியரையோ கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் பிளான் பண்ணி வைங்க. வாங்க இப்போ நம்மளுடைய செடிகளினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, நம்மளுடைய ரோஸ் செடியில் எவ்வளவு தளிர்கள் புதுசு புதுசாக வந்திருக்கு பாருங்க. இந்த ரோஸ் பெஸ்டி உரம் இருக்கு இல்லையா, அது நிறைய பார்சல் அமிச்சது போக மீதி இருந்த உரத்தை தான் கொண்டு வந்து நான் அந்த செடிங்களுக்கு போட்டேன். எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்க. இந்த செடி உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். சின்ன சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி பட் ரோஸ் கலரில் செடி நிறைய பூவாக இருந்தது, ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரோஸ் பெஸ்டி உரம் தான் கொடுத்தேன். எவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு பாருங்க. ஒரு நைட்டு பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரும்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட 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 சடன்னு பெருசாயிடும். இதுதான் இந்த செடிகளினுடைய வளர்ச்சி. பாருங்க, அது கட் பண்ணி விட்டோன்னா கற்றாழை ஜெல்லு அந்த கட்டிங்ஸ் வச்சதுனால எந்த ஒரு கட் பண்ண இடமும் காஞ்சி போகாம அதே இடத்துலயே துளுத்து துளுத்து வந்திருக்கு. எல்லா செடிகளையுமே தான் நான் எப்பயுமே காமிப்பேன். பாருங்க, எல்லாத்துலேயும் எவ்வளோ அழகா, இங்கே பாருங்க எத்தனை மொட்டு பாருங்க. பன்னீர் ரோஸ்ல அப்படியே கொத்தா மொட்டு, சான்ஸே இல்லை, ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க. ஆனால் நிஜமாவே அந்த ரோஜா செடியில வந்து பூக்களை பார்க்கறத விட அந்த தளிர்களை பார்க்கறது தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கலர் காம்பினேஷனு அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து கொடி ரோஸ் ஒயிட் கலரு. எல்லா கொடியிலையுமே நல்லா மொட்டை எடுத்திருக்கு. ஒரு 6-7 சைட் பிரான்ச்சஸ் வந்திருக்குங்க. இன்னும் ஒரு வாரம் போட்டு பாருங்க, இது எல்லாத்துலேயுமே பூக்கள் அப்படியே சாஞ்ச மாதிரி வெயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, தொங்கின மாதிரி பூக்கள் நிறைய வரும் பாருங்க. ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்க, அழகாக அப்பப்போ ஒரு பூ கொடுப்பாங்க இந்த செடி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்ல தளிர் விட்டுருக்கு பாருங்க. இன்னைக்கு பறிச்ச பூக்கள் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. நீங்களே பாருங்க, எல்லா கலர்லேயும் பூத்து இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய உரம் வேணும்னா மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய உரம் யூஸ் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி பூக்கள் உங்கள் வீட்லேயுமே பூக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நிறைய டிப்ஸ் நடுவில் சொல்லுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க, கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் லதா.
ஹாப்பி கார்டனிங்.